பரிகாரம்னு இவங்க என்ன பண்றாங்க, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிளானட்னால உனக்கு இந்த ப்ராப்ளம், இந்த இடத்துக்கு போயிட்டு வா சரியாயிடும். அதானே? ஆமா அப்போ நம்பிக்கை கூட இல்ல. நீங்க அஷூரன்ஸ் கொடுத்து அனுப்புறீங்க. ஆமா கிட்டத்தட்ட உத்தரவாதம் கொடுத்து நீங்க அனுப்புறீங்க. ஆமா போயிட்டு சரி ஆகலைன்னா கண்டிப்பா ஒரு என்ன எனக்கு அந்த கோயில் போன சரியா இல்லை, இனிமேல் அந்த கோயில் போக மாட்டேன், வேற கோயில் கோவிலையும் திட்டுவாங்க. ஆமா அந்த ஓகேங்களா? கடவுளையும் திட்டுவாங்க. அதுக்கு பரிகாரம், அது கடவுளையும் திட்டுவாங்க, கோவிலையும் திட்டுவாங்க, பரிகாரம் சொன்ன உங்களையும் திட்டுவாங்க, எல்லாத்துக்கும் மேல ஜோதிடமே போயிட்டுருவாங்க. ஆமா முடிஞ்சு போச்சா? உண்மை உண்மை. கடவுளுக்கு உங்க பிரச்சனையை சரி பண்றது கடவுளுடைய வேலை கிடையாது. ஓகேங்களா? ம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு தாட் கிளாரிட்டி இல்ல மக்களுக்கு. ம். உங்களுடைய ஒரு டிவைனுக்கு உங்களுடைய பிரச்சனையை சரி பண்றது அதோட வேலை கிடையாது. ஓகேங்களா? பாதையை காட்டுறது மட்டும்தான் அதோட வேலை. ம். குழப்பமா இருக்கிறீங்க. குழப்பமா இருக்கிறதுல இருந்து அந்த குழப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வரணும். ம். ஓகேங்களா? அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வந்தாதான் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ம். ம். அந்த ட்ராமாக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா தெரியாது. ம். ஓகேங்களா? இது நீங்க வந்து வீட்லயே வந்து அமைதியான ஒரு 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 இடம் உங்களுக்கு உங்க வீட்ல வந்து அமைதியா ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கனாலே இந்த ட்ராமால இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமா? முடியாது. கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுடைய சைக்காலஜிக்கல் மென்டல் ட்ராமால இருந்து ஒருத்தவங்க வெளியில வரணும். ஓகேங்களா?